நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாளையத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக சாக்கடை கலந்த குடிநீரை குடித்து வருவதால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு 60 ரூபாய் கொடுத்து குடிநீர் கேன்கள் வாங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணியை வச்சு எங்களால துணிக்கு கூட சோப்பட முடியல. போட்டா சொறி வருது, அரி வருது, குளிக்க முடியல. பிள்ளைகளுக்கு குடிக்கிறதுக்கு செலவுக்கு தண்ணி நாங்க அடுத்த தெரு இந்த தெரு போய் எடுக்கிறோம். குடிக்கிறதுக்கு டெய்லி ஒவ்வொரு கேன் தண்ணி வாங்குறோம். நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? டெய்லி ஒவ்வொரு கேன் தண்ணி வாங்கினா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருது, மலேரியா வருது, சொறி வருது, அரிப்பு வருது, எல்லாமே வருது. 2 கேன் வாங்கினா 60 ரூபா சார். ஒரு நாளைக்கு 60 ரூபா தண்ணி வாங்குறோம். நாங்க செலவு குடிக்கிறதுக்கு 60 ரூபா வாங்குறோம் சார். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் 10,000 ஏக்கர் பச்சை பயிறு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பா சாகுபடிக்கு பிறகு 55,000 ஏக்கரில் பச்சை பயிறு சாகுபடி செய்துள்ள நிலையில் 2 நாட்களாக பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பல ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பச்சை பயிறு சேதமடைந்துள்ளதால் அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூட்டடி கிராமத்தில் பெய்த திடீர் கனமழையின் காரணமாக சுமார் 5 டன் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை சேந்தநாடு சாலையில் மாட்டு வண்டிகளை குறுக்கே போட்டு மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் விவசாயிகள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.